வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். அஸ்வசும நலன்புரி சலுகைகள் திட்டம், அதன் நடைமுறைகள் மற்றும் நடைமுறைப்படுத்துவதில் காணப்படும் பிரச்சினைகள் குறித்து வழிவகைகள் பற்றிய குழு ஆய்வு நடத்தியுள்ளது. அஸ்வசும திட்டத்துக்கு பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதற்கு பயன்படுத்தப்படும் அளவுகோல்கள் குறித்து குழுவில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இத்திட்டத்தில் 22 அளவுகோல்களின் கீழ் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்படுவதனால் அந்த அளவுகோல்களை செயல்படுத்தும் வழிமுறையில் மாற்றம் செய்யப்பட வேண்டுமென்று குழு சுட்டிக்காட்டியுள்ளது. அஸ்வசும நன்மைகளை பெறுவதற்காக மாத்திரம் பயனாளிகளை பதிவு செய்வதற்கு தற்பொழுது அனுமதிக்கப்பட்டாலும் நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் தமது தகவல்களை கட்டமைப்பு ஒன்றில் பதிவு செய்வதே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என குழு சுட்டிக்காட்டியது. அத்துடன் பதிவு செய்த பின்னர் தங்களுக்கு என்ன தேவை என்பதை துல்லியமாக கண்டறிந்து அதன் மூலமாக தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்று குழு சுட்டிக்காட்டியது. முதியோர் மற்றும் இயலாமையுடைய நபர்களுக்கு அஸ்வசும திட்டத்தை அவர்களின் வீடுகளுக்கே சென்று பெற்றுக் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் குழு விரிவாக கலந்துரையாடியது. எனவே தேசிய அடையாள அட்டை இல்லாததனால் நலன்புரி திட்டத்தின் உதவிகளை பெற முடியாத தகுதியுள்ள நபர்கள் தற்போது இருந்தாலும் தேசிய அடையாள அட்டை இல்லாததனால் அந்த சலுகைகளை பெற முடியாத சில குழுக்கள் உள்ளதாகவும் அதிகாரிகள் அந்த குழுவிடம் தெரிவித்தனர். எனவே அதன்படி முடிந்தவரை அவர்களின் அடையாளங்களை உறுதி செய்வதன் மூலம் நலன்புரி திட்ட உதவிகளை வழங்குவதன் நோக்கத்தை அடைவதன் முக்கியத்துவத்தையும் அந்த குழு வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு சேவை, மாகாண அரசு சேவை மற்றும் கூட்டு தாபனங்கள் மற்றும் சட்ட ரீதியான சபைகளுக்கு சுமார் 70,000 பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அமயரத்ன இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் 2026 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு மசோதா மீதான குழு அமர்வுகளின் விவாதத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்களின் பட்டதாரிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்ய அதிக எண்ணிக்கையிலான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதற்கு அமைய 12,309 பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். அரசு சேவைக்கு தேவையான ஆட்சேர்ப்பு மற்றும் அதன் தொடர்ச்சிக்கான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கான இடைக்கால நடவடிக்கையாக பிரதமரின் செயலாளர் தலைமையில் அரசு சேவை ஆட்சேர்ப்பு மறு ஆய்வு குழு நிறுவப்பட்டுள்ளது. அந்த குழு அளிக்கும் பரிந்துரைகளை அமைச்சரவை பரிசீலித்து தேவையான ஆட்சேர்ப்புகளுக்கு அனுமதி வழங்கும் என்றும் சந்தன அபேரத்ன மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவிலிருந்து விலகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி நாடாளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழுவில் வெற்றிடமாக உள்ள இடத்தை நிரப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சானக நியமிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற நிலையியற் கட்டளை 130 ஏற்பாடுகளின் பிரகாரம் 2025 ஆண்டு நவம்பர் மாதம் 18 தெரிவுக்குழுவினால் பெயர் குறித்து நியமிக்கப்பட்டுள்ளார் என சபாநாயகர் நேற்று புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இதேவேளை கடந்த செப்டம்பர் மாதம் 24 சபா பீடத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி தயாசிறி ஜெயசேகரவின் நடத்தை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி சுனில் வடகலவினால் செப்டம்பர் மாதம் 25 அன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் முறைப்பாடு சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த குறித்த முறைப்பாட்டை கவனத்தில் கொண்டு அது குறித்து ஆராய்ந்து அறிக்கையிடுவதற்காக பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலியின் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான உபாலி பன்னிலகே மற்றும் R.M. ரஞ்சித் மத்ம பண்டார ஆகியோர் உள்ளிட்ட மூவரடங்கிய குழு ஒன்று தன்னால் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் சபாநாயகர் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாத்தறை மாவட்டத்தில் சிக்கன் குன்யா நோய் வேகமாக பரவி வருவதனால் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு சுகாதார நுண்ணுயிர் அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. டெங்குடன் சேர்ந்து சிக்கன் குன்யாவும் அதிகரித்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் நிஜித் கமனசேன குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தற்போது நிலவும் தொடர்ச்சியான மழையின் காரணமாக டெங்குவிற்கான பருவமாக உள்ளதாகவும் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், இந்த சூழ்நிலையில் மாத்தறை பகுதியில் சிக்கன் குன்யா வேகமாக பரவி வருகிறது. இந்நோய் பரவல் முன்னர் நாரகேன்பட்டி மற்றும் கொழும்பின் சில பகுதிகளில் பதிவாகி இருந்த நிலையில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது.
இருப்பினும் கடந்த சில மாதங்களாக மாத்தறையில் இந்நோய் பரவி வருகின்றது. இந்த சூழ்நிலையில் நோயை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியமானது. சிக்கன் குனியாவின் முதன்மை நோய் பரப்பி டெங்கு நுளம்பை போன்ற ஒரு நுளம்பினமாகும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். தென்னிலங்கையில் அரசியல் சூடு பிடித்துள்ள நிலையில் ராஜபக்சர்கள் தங்களின் ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநாட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அண்மையில் திருகோணமலையில் சட்டவிரோதமான முறையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை தென்னிலங்கையில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. இதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி மீண்டும் இனவாத ரீதியான அரசியல் கலாச்சாரத்தை தோற்றுவிக்க ராஜபக்சர்கள் முயன்று வருகின்றனர். இவ்வாறான நிலையில் சமகால அனுர அரசாங்கத்துக்கு எதிராக பாரிய எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க மஹிந்த தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி ஈடுபட்டு வருகின்றது. ஆர்ப்பாட்டத்துக்கு நாடளாவிய ரீதியிலிருந்து பெருமளவான மக்களை ஒன்றிணைக்கும் நடவடிக்கைகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. எதிர்வரும் 21ஆம் தேதி நுகேகொடையில் நடைபெறும் எதிர்ப்பு போராட்டத்தில் தான் பங்கேற்கப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருந்தார். தன்னை தேடி தங்காலை வரும் மக்களை சந்திக்கும் நோக்கில் வீட்டில் இருக்கப் போவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் திருகோணமலை புத்தர் விவகாரம் சூடு பிடித்துள்ள நிலையில் தானும் ஆர்ப்பாட்ட களத்தில் இறங்கவுள்ளதாக மஹிந்த தற்பொழுது தெரிவித்துள்ளார். கண்டியில் வைத்து ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கையிலேயே மஹிந்த இதனை தெரிவித்துள்ளார். கட்சி சார்பில் தான் பங்கேற்க மாட்டேன் என அறிவிக்கப்பட்டாலும் நிச்சயம் எதிர்ப்பு போராட்டத்தில் தனது பிரசன்னம் இருக்கும் என அவர் உறுதியளித்துள்ளார். சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி போராட்டத்தில் பங்கேற்காவிட்டாலும் பெருந்திரளான மக்கள் பங்கேற்பார்கள் எனவும் அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு குழு ஒன்று இருக்க வேண்டும் எனவும் மஹிந்த தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மினுவாங்குடை பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த உணவகம் ஒன்றில் மட்டக்களப்பை சேர்ந்த குழு ஒன்று வாங்கி சாப்பிட்ட மதிய உணவான ஃப்ரைட் ரைஸில் புழு ஒன்று காணப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த குழு ஒன்று மினுவாங்குடை பகுதியில் வாங்கிய உணவிலேயே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சாப்பிடுவதற்கு வழங்கப்பட்ட உணவான ஃப்ரைட் ரைஸ் உணவில் புழுக்கள் நெளிந்து ஓடிய நிலையில் உணவக உரிமையாளர் கவனித்துக் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மேலும் பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த உணவகம் பிரதான வீதியில் அமைந்துள்ளமையினால் பொதுமக்கள் அதிகளவு உணவகத்தினை உணவுக்காக பயன்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி நகரின் கனகபுரம் பகுதியில் 7 கடைகள் திருடப்பட்டுள்ளன. குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. இதன்போது கடைகளில் இருந்த ஏராளமான பெறுமதிமிக்க பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பிலிருந்து பதுளை செல்லும் அனைத்து தொடருந்து சேவைகளும் மண்சரிவு காரணமாக நனுஒய்யா தொடருந்து நிலையம் வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த மண் சரிவு நேற்று முன்தினம் இரவு 8:30 மணியளவில் ஏற்பட்ட கனமழையினால் ஏற்பட்டுள்ளது. கனமழையினால் ஏற்பட்ட மண் சரிவினால் பல பெரிய பாறைகள் தொடர்ந்தும் என்ஜின் மீது விழுந்ததனால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. விபத்துக்குள்ளான தொடருந்தின் பயணிகள் பெட்டிகள் பாதுகாப்பாக ஹப்புத்தளைக்கு மாற்றப்பட்டுள்ளன. சம்பவ இடத்தில் இருந்து பாறைகளை அகற்றவும் தடம் புரண்ட தொடருந்து பெட்டிகளை மீண்டும் தண்டவாளத்தில் நிறுத்தவும் நனுஒய்யா தொடருந்து நிலையம் மீட்பு பிரிவு அதிகாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் உடனடியாக அனுப்பப்பட்டுள்ளனர். விபத்து காரணமாக கொழும்பு கோட்டையில் இருந்து இயங்கும் அனைத்து பயணிகள் தொடருந்துகளும் தற்காலிகமாக நனுஒய்யா தொடருந்து நிலையத்துக்கே மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை இந்த கட்டுப்பாட்டு நடைமுறையில் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பொரளை பகுதியில் உள்ள மூத்த இராணுவ அதிகாரிக்கு சொந்தமான குடியிருப்பில் அவரது மனைவி உயிரிழந்துள்ளார். குறித்த இராணுவ அதிகாரியின் 47 வயதுடைய 2வது மனைவியை இவ்வாறு தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் கொழும்பு மருத்துவ பரிசோதகர் அளித்த மருத்துவ அறிக்கையில் அவரது மரணம் கழுத்தை நெரித்தமையினால் சம்பவித்திருக்கலாம் என தெரியவந்துள்ளது. இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக இறந்த பெண்ணின் கணவரான இராணுவ உயர் அதிகாரியிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. அத்துடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கொழும்பு மேலதிக நீதிவானிடம் மரணத்தை முறைப்பாடளிக்க பொரளை போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கடுவளை ரெனால பகுதியில் உள்ள அட்டைப்பட்டி உற்பத்தி தொழிற்சாலையில் களஞ்சிய சாலையில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. நேற்று காலை ஏற்பட்ட இந்த தீப்பரவலில் தொழிற்சாலைக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக நவகமுக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொழும்பு மற்றும் கோட்டை மாநகர சபைகளுக்கு சொந்தமான தீயணைப்பு படையினர் இந்த தீப்பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
குறித்த தீப்பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் சேதம் தொடர்பான மதிப்பாய்வுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சிவனொளிபாத மலைக்கு செல்லும் யாத்ரீகர்கள் மிகவும் அவதானமாக செல்லுமாறு நல்ல தண்ணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வேண்டுகோள் விடுத்துள்ளார். நுவரெலியா மைஸ்கெலியா பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் மதிய வேளையில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக சிவனொளிபாத மலை பகுதியில் உள்ள படிகளில் அதிகளவில் மழைநீர் வருவதனால் சிவனொளிபாத மலைக்கு செல்லும் யாத்ரீகர்கள் மிகவும் அவதானமாக செல்லுமாறு நல்ல தண்ணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் கூறுகையில் உள்நாட்டு வெளிநாட்டு உல்லாச பயணிகள் அதிக அளவில் சிவனொளிபாத மலைக்கு செல்வதை காணக்கூடியதாக உள்ளது. அவ்வாறு செல்லும் யாத்ரீகர்கள் மிகவும் அவதானமாக மலைக்கு செல்ல வேண்டும். எல்லாவற்றின் மழை பெய்து வரும் வேளையில் சிவனொளிபாத மலைக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். அத்துடன் சியத்த கங்குள்ள ஓயாவில் மழை பெய்யும் வேளையில் நீராட வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். பகுவந்தலாவையில் நேற்று முன்தினம் பெய்த கனமழையினால் காசல் ட்ரீ நீர்த்தேக்கத்துக்கு நீர் வழங்கும் கெசல் ஹமு ஓயா பெருக்கெடுத்ததன் காரணமாக பகுவந்தலாவ பகுதியில் உள்ள பல தாழ்வான பகுதிகள் பல நீரினால் மூழ்கியுள்ளன. தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியதனால் பகுவந்தலாவ பகுதியில் உள்ள பல தோட்டங்களுக்கு செல்லும் பல வீதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதற்கிடையில் மவுசாகலை பகுதியில் பெய்த கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக நேற்று முன்தினம் மாலை நல்ல தண்ணி மறைய தோட்டத்திலிருந்து நல்ல தண்ணி நகரை நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியின் மீதும் மரம் ஒன்று விழுந்ததில் முச்சக்கர வண்டிக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரவினால் சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட் மருத்துவர்களை புறக்கணித்து அவர்களின் வசதிகளை குறைத்துள்ளதாக மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. வருமான வரி காரணமாக பெரும் சிரமங்களை எதிர்கொள்ளும் மருத்துவர்களுக்கு இந்த பட்ஜெட்டில் கூட நிவாரணம் வழங்க அரசாங்கம் தவறிவிட்டது என்றும் சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். மருத்துவர்களுக்கான போக்குவரத்து வசதிகள் மற்றும் புற வசதிகள் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்க அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அரசியல் அதிகாரிகளுக்கு வழங்கப்படுவது போல மருத்துவர்களுக்கு வரியில்லாத வாகன உரிமங்கள் அல்லது போக்குவரத்து வசதிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மருத்துவர்களுக்கு போதுமான அதிகாரப்பூர்வ குடியிருப்புகள் மற்றும் குடியிருப்பு வசதிகள் இல்லை என்றும் இந்த விஷயத்தில் அரசாங்கம் அவசர கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் கூறினார். உயிர் அச்சுறுத்தலால் பாதிக்கப்பட்டுள்ள 350 பேருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இவர்களுக்கு பல்வேறு தரப்பினரால் குறிப்பாக பாதாள குழுக்களின் அச்சுறுத்தல்களுக்குள்ளானவர்களே அதிகமாக உள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை பாதுகாப்பதற்கான போலீஸ் பிரிவின்படி இந்த பாதுகாப்பு பல்வேறு நிலைகளில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு அவ்வப்போது பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. போலீசார் அவ்வப்போது அவர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களை தினமும் கண்காணித்து வருகின்றனர். 30க்கும் மேற்பட்டவர்களுக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் 1 அல்லது 2 போலீஸ் அதிகாரிகள் தொடர்ந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் கணிசமான எண்ணிக்கையிலானோர் அரசாங்க செலவில் பாதுகாப்பான இல்லங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை பாதுகாப்பதற்கான போலீஸ் பிரிவு மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை பாதுகாப்பதற்கான தேசிய ஆணைக்குழுவிடமிருந்து தனித்தனியாக பெறப்பட்ட அச்சுறுத்தல் மதிப்பீட்டு அறிக்கைகள் அடிப்படையில் இந்த பாதுகாப்பை வழங்குவதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சர்ச்சைக்குரிய வழக்குகள் உட்பட பல்வேறு நீதிமன்ற நடவடிக்கைகளில் சாட்சியம் அளிக்க கூடாது என்று கடுமையான அழுத்தத்துக்கு உள்ளான சாட்சிகளுக்கு பாரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொள்வனவு முகாமையாளர் சுட்டன்கள் 2025 அக்டோபரில் உற்பத்தி மற்றும் சேவைகள் நடவடிக்கைகள் இரண்டிலும் விரிவடைதலை காட்டுவதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. உற்பத்திக்கான இலங்கை கொள்வனவு முகாமையாளர் சுட்டன் கடந்த அக்டோபரில் 61.0 சுட்டன் பெறுமதியை பதிவு செய்து உற்பத்தி நடவடிக்கைகளில் அதிகரிப்பு ஒன்றை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து துணை சுட்டன்களும் வளர்ச்சிக்காக சாதகமாக பங்களித்து இவ்வதிகரிப்பானது பரந்த அடிப்படையினை கொண்டு காணப்படுகின்றது. பணிகளுக்காக இலங்கை கொள்வனவு முகாமையாளர் சுட்டன் 2025 அக்டோபரில் 66.0 சுட்டன் பெறுமதியை பதிவு செய்து கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் சேவைகள் நடவடிக்கைகளில் விரிவடைவதை பதிவு செய்துள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. பிரான்சில் இருந்து நாடு திரும்பிய யாழ்ப்பாணத்தில் வசித்து வந்த இளைஞன் நள்ளிரவில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
வடமராட்சி பகுதியைச் சேர்ந்த ராஜகுலேந்திரன் பிரிந்தன் வயது 29 என்ற இளைஞனை படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த இளைஞர் நீண்ட காலமாக பிரான்ஸ் நாட்டில் வசித்து வந்த நிலையில் கடந்த ஒரு சில வருடங்களின் முன்பு நாடு திரும்பி யாழ்ப்பாணத்தை தனது பெற்றோருடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் பெண்ணொருவர் கடந்த சில மாதங்களுக்கு முன் யாழ்ப்பாணம் வருகை தந்து இளைஞனை பதிவு திருமணம் செய்தென்ற நிலையில் இளைஞன் மீண்டும் வெளிநாடு செல்ல இருந்துள்ளார். நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இரவு இளைஞனுக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்ததை அடுத்து இளைஞன் வீட்டிலிருந்து வெளியே சென்ற நிலையில் நேற்றைய தினம் புதன்கிழமை வீட்டுக்கு சற்று தொலைவில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நள்ளிரவு 12 மணியளவில் தொலைபேசி அழைப்பு வந்ததற்கு அமைவாக குறித்த இளம் குடும்பஸ்தர் வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிளில் சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவரை பின்தொடர்ந்து சென்ற கொலையாளிகள் இளங்குடும்பஸ்தர் மீது கூறிய ஆயுதங்களினால் வெட்டி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர்களிடம் தப்பிக்க இளங்குடும்பஸ்தர் போராடிய தடயங்கள் உள்ளதாகவும் ஒரு குற்றவாளியின் டி-ஷர்ட்டின் ஒரு பகுதி கொல்லப்பட்டவரின் கையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொலை செய்யப்பட்ட குடும்பஸ்தர் மோட்டார் சைக்கிளில் செல்லும் காட்சியும் ஒரு மோட்டார் சைக்கிளில் 2 சந்தேக நபர்கள் செல்லும் காட்சியும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளியே சென்ற மகனை காணவில்லை என தாயும் தந்தையும் தேடி சென்ற வேளை வீதியில் இரத்த வெள்ளத்தில் காணப்பட்டுள்ளார். பெற்றோர்களால் பருத்தித்துறை வைத்தியசாலையை கொடுத்து சென்றபோது இளைஞன் உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இளைஞனின் கொலைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை. சடலம் தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நெல்லியடி குற்றத்தடுப்பு போலீசார் யாழ்ப்பாண விசேட குற்றத்தடுப்பு போலீசார் மேற்கொண்டு வரும் நிலையில் நள்ளிரவில் அரங்கேறிய இச்சம்பவம் யாழ்ப்பாணம் அம்மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.